நஸ்ருல்லா அவர்களை கொல்வதற்கு முன்னாடி இஸ்ரேல் கூட கண்டிப்பாக லெபனன் இல்லாட்டி இன்னும் சில நாடுகள் நிறைய பேர் ஒரு 21 நாட்கள் பீஸ் ட்ரீட்டியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அது லெபனன் ஹிஸ்புல்லாவுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி இஸ்ரேலுக்காக இருக்கட்டும். சில நாடுகள் அது 7 நாளாவது ஒரு பீஸ் ட்ரீட்டி டெம்பரரி பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க. இதற்கு நஸ்ருல்லா அவர்கள் சம்மதித்தார் அப்படின்னும் அவர் சம்மதித்த பிறகு தான் இந்த ஈவெண்ட்டை பங்கெடுத்தார் அப்படின்னும் அப்படி ஈவெண்ட்டில் பங்கெடுத்த போது தான் இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தியதாகவும் லெபனனுடைய ஒரு மினிஸ்டர் சொல்கிறார். இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதை யார் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணலை. இல்லை ஹிஸ்புல்லா இல்லாட்டி தலைவர் நஸ்ருல்லா அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பீஸ் ட்ரீட்டுக்கு ஓகே சொல்லிட்டார் அப்படிங்கிறாரு, இப்போ கொடுக்கவே இல்லை. பட் பீஸ் ட்ரீட்டில் கையெழுத்து இல்லாட்டி அப்படி அக்ரிமெண்ட் பண்ண பிறகு தான் நஸ்ருல்லா அவர்களுடைய இந்த ஒரு வரவு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது மேற்குலக நாடுகளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் வந்திருப்பார், இஸ்ரேல் அதை பயன்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இப்போ ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கரெக்டாக பார்க்க போனால் தோஹாவில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைனா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி பல நாடுகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் நியூட்ரலிட்டியாக தான் இருப்போம், நாங்கள் உன் சைடும் வரமாட்டோம், அவங்க சைடும் போக மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சில கட்டளைகள் அப்படிங்கிறத, சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்? இஸ்ரேல் வர்சஸ் ஈரான், அவங்களுடைய ஆயுத படை பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போதைக்கு இந்த அரபுலக நாடுகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா, அமெரிக்கா எங்களுடைய ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த விட மாட்டோம். இஸ்ரேல் அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. பட் அமெரிக்காவால் இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரானுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சரி, இந்த இடத்துல ஒரு செகண்ட் இல்லாட்டி ஒரு முடிவு என்டையரா வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத தலைகீழாக மாற்றி விடுகிறது. என்டையர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி உலக நகர்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக மாறிடும். இதில் ஜாப் லாஸ் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால ஜாப் லாஸ் வர்றது அப்படிங்கிறத விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாததுனால தான் நம்மளால் அந்த ஜாப்ல நிற்க முடியல அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த ஜாப்ல நம்ம பொசிஷனாக இருக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு 3 மணி நேர ஏஐ மற்றும் சாட்போட்டினுடைய மெகா ஏஐ கிளாஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இது ஃப்ரீ கிடையாது. பட் முதல் 1500 நபர்களுக்கு இது முழுக்க ஃப்ரீ தான். நீங்க எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த ஜாப்ல வேணாலும் இருக்கலாம். ஒரு நான் ஐடி செக்மெண்ட்ல இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அக்கௌண்டண்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூமை பில்ட் பண்றதுல இருந்து எக்ஸல் ஷீட்டை எப்படி சரியா யூஸ் பண்றது இப்படிங்கிற பல நாலேஜை இது வழியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி எப்படி செய்யலாங்கிறத தெரிந்து கொள்ளலாம். 20க்கும் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இந்த 3 மணி நேர ஏஐ மற்றும் சாட்போட்டினுடைய மெகா மாஸ்டர் கிளாஸ். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மில்லியன் கணக்கான மனிதர்கள் இந்த ஏஐ மற்றும் சாட் ஜிபிடினுடைய இந்த மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் இந்த growth ஸ்கூல் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க, எந்தெந்த டைமில் உங்களுக்கான டைம் ஸ்லோட் இருக்கு அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அரபுலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் அமெரிக்கா தான். அமெரிக்கா எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அரபுலக நாடுகள் சொன்னாலும் அமெரிக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்று வழிகள் அப்படிங்கிறது எப்போதுமே கையில் வச்சிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய படைகள் சைப்ரஸில் போய் இருக்கும், வேணா பாருங்க, சும்மா சர்ச் பண்ணி பாருங்க அமெரிக்காவினுடைய படைகள் சைப்ரஸில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் கூடுதலான நியூஸஸ் அப்படிங்கிறது வர தொடங்கும். அப்போ சைப்ரஸில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஈரான் ஒருவேளை இஸ்ரேலையோ இல்லை இஸ்ரேல் ஈரானையோ அடிக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படின்னா சைப்ரஸ்ல இருந்து உடனடியாக போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் சைப்ரஸ்ல நிலைநிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் இங்க சொல்றேன். ஸோ அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு கண்டிப்பா ஈரானுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரஷ்யா வருவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்விதான். ஏன்னா இப்போ ரஷ்யா சொல்லிட்டாங்க, அவசர அவசரமா வெளியேறுங்கப்பா, இஸ்ரேலை விட்டுலாம் வெளியே இருங்க, என்ன செய்வீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரிதாக போகிறது. ஒருவேளை இஸ்ரேல் அவங்களுடைய நியூ இயர்லாம் முடிந்த பிறகு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைப்பாடுடன் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா இது பெருசா மாறும். அப்படி பெரிதாக மாறும்போது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக மேற்கத்திய நாடுகளும் இல்ல ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் அப்படிங்கிறது இரண்டா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க எந்த பக்கமும் போலப்பா, நியூட்ரலாவே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்ற நாடுகளும் இதை வேடிக்கை மட்டும் பார்ப்பார்கள். பட் வேடிக்கை பார்க்கக்கூடிய நாடுகள் கூட அவங்களுடைய
பொருளாதாரம் இதனால பாதிப்படையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா 4% ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே மிடில் ஈஸ்ட் பிரச்சனை பெரிதாகும் அப்படிங்கிற அந்த சிக்னல்ஸ் கிடைக்கிறதுனால தான். இஸ்ரேலுடைய இன்றைய முக்கிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்களுக்கு பிறகு 21 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஹமாஸினுடைய கையில் இருந்த ஒரு பெண்ணை நாங்கள் ஒரு ஹாஸ்டேஜஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களை உயிருடன் மீட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. இன்னும் நிறைய ஹாஸ்டேஜஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அப்போ யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் தான். இவங்களுடைய ஆர்மி கம்பேரிசன் அப்படிங்கிறத நம்ம செஞ்சே ஆகணும். நிறைய தடவை இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இதோ ராணுவ கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். முதல் இடத்துல ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 6,10,000 பேர் இருக்காங்க. ஸோ ஆக்டிவா 6,10,000 பேர். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இஸ்ரேல் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,70,000 பேர் தான் ஆக்டிவ் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வ் பர்சனல் அப்படிங்கிறது ஒரு 3,50,000 பேர் ஈரான்ல இருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு 4,65,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஸை பார்த்தீங்களா? ரிசர்வ் பர்சனல் அப்படிங்கிறவங்க மேலே 3 லட்சம், இங்கே 4,65,000. ஏன்னா இஸ்ரேலில் சட்டம் இருக்குது, வீட்டுக்கு ஒரு நபர் இல்லாட்டி இந்த வயசில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்களுடைய நாட்டுக்காக பணி செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த இடத்துல ரிசர்வ் பர்சனல் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2,20,000. அது ஈரானை பொறுத்த வரைக்கும். அதே இது பாராமிலிட்டரி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் வெறும் 35,000 மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. டோட்டல் பர்சனல் அப்ராக்சிமேட்லி 1.18 மில்லியன், அதாவது 11 லட்சம் மனிதர்கள். இதே இது இஸ்ரேல் எடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் 6,70,000 மனிதர்கள். என்னப்பா, அப்போ ஈரானில் தானே கூடுதலான மனிதர்கள், ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அப்போ ஈரானுக்கு தானே அது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல ஈரான் என்கிற நாட்டையும் இஸ்ரேல் என்கிற நாட்டையும் நாம் சைஸ் வாரியாக கம்பேர் பண்ணுறதை விட அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகை வழியாக நம்ம கம்பேர் பண்ணலாம். ஈரானில் டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 89 மில்லியன், அதாவது 9 கோடி மனிதர்கள் கிட்டத்தட்ட. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலில் 1 கோடி மனிதர்கள் தான். 1 கோடி மனிதர்களுக்கு அவங்க 6,70,000 மனிதர்கள் இராணுவ வீரர்களாக இருக்கும்போது 9 கோடி மனிதர்களுக்கு அவங்க 11 லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பதாக கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் தான் இஸ்ரேலை இன்னும் கொஞ்சம் மிலிட்ரியில் ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போகுது. அடுத்ததா அவங்களுடைய ஏர் பவர் தான். ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட 612 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் ஈரான்கிட்ட 551 ஃபைட்டர் ஜெட் தான் இருக்கு. இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் அதிநவீன ஃபைட்டர் ஜெட், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் ரொம்ப காலாவதியான ஃபைட்டர் ஜெட். இது பெரிய வித்தியாசம். ஸோ டாக் ஃபைட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி மேனுவரிங்காக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் துல்லிய தாக்குதலாக இருக்கட்டும், இதில் இந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் அட்வான்ஸ்டாக இருக்கிறது இஸ்ரேல் தான். ஸோ ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது இஸ்ரேலிடம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் இஸ்ரேலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக லேண்ட் ஃபோர்ஸ். இந்த லேண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பீரங்கிகள் 1370 பீரங்கிகள் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. ஈரான்கிட்ட 1996 பீரங்கிகள் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 43,000 ஆர்மர்டு வெஹிக்கிள் இருக்குது இஸ்ரேல்கிட்ட. ஈரான்கிட்ட 65,765 ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்குது. ராக்கெட் ஆர்டிலரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிடம் 650, ஆனால் ஈரானிடம் 775. பட் மாடர்னைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடை காரணமாக அவங்களுடைய இராணுவம் அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே மாடர்னைஸ் செய்யப்படாமல் இருப்பதால், அது யுத்த காலத்தில் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பட் மாடர்னைஸ் செய்யப்படாமல் இருப்பதால் இங்கே இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய மதிப்பை நீங்களே மதிப்பு போட்டுக்கோங்க. நேவல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் ஈரான்கிட்ட ஃப்ரிகேட் 7 இருக்குது. சப்மரைன்ஸ் 5 இருக்குது இஸ்ரேல்கிட்ட, ஆனால் ஈரான்கிட்ட 3 தான் இருக்குது. கார்வெட்டிஸை பொறுத்த வரைக்கும் 7 இஸ்ரேல்கிட்ட இருக்குது, ஆனால் ஈரான்கிட்ட அதிகமாக இல்லை. பேட்ரோல் வெசல்ஸை பொறுத்த வரைக்கும் 45 இஸ்ரேல் வச்சிருக்காங்க, ஆனால் ஈரான்கிட்ட வெறும் 19 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ், இந்த மாதிரியான ராணுவ கம்பேரிசன்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் தோன்றுவது என்ன? இவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க, இவங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் யுத்த களம் அப்படிங்கிறதும் யுத்தத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதும் இந்த ஆயுதங்களை வைத்தோ, இந்த ஆயுதங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாடர்னைஸ்டு டெக்னாலஜியை வைத்தோ இல்லை. அந்த யுத்த களத்தில் நிற்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய வில் பவர், அவங்களுடைய தேசத்தை காப்பதற்கான அந்த வேள்வி, அந்த முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தான்.
அப்போ இது எல்லாத்தையும் விட அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கு. ஆனா ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு திறனாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பயம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதும், எந்த நொடியில் எப்படி அவங்களுடைய முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் தான். ஸோ முடிவுகளும் அது எந்த நேரத்தில் எப்படியான முடிவுகள் எடுக்கப்படுவதும் அப்படிங்கிறது தான் ஒரு போரை வெற்றியா இல்லை தோல்வியா அப்படிங்கிறத மாற்றும். ஸோ பார்க்கலாம் எது வேணாலும், ஆனால் போர் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எண்ணமும். ஆனால் போர் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்புறீங்களா? இஸ்ரேல் திருப்பி அடிக்காமல் இருப்பாங்களா? எது எப்படியோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதெல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த 3 மணி நேரம் ஏஐ மற்றும் சாட்ஜிபிடியினுடைய மாஸ்டர் ஏஐ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.